நான் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். அப்புறம் கேட்டீங்கன்னா அது ரெக்கார்ட்ல இருக்கும். சரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே, ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க ஐயா. சின்ன சந்தேகமா? அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். அதாவது இல்லையா, இல்ல, அதாவது அருணகிரியா முதல்ல அவர் மனசை தயார் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அது பெரிய கேள்வியா இருந்ததுன்னா சொல்றதுக்கு கொஞ்சம் பலம் தேவை அப்படின்னால அவர் என்ன பண்ணாருன்னா முதல்ல மனசு சொல்லிடுறாரு, இது ஒரு சின்ன கேள்விதான், அந்த முதல்ல சின்ன கேள்வி கேட்டுடலாம் அப்படின்னு. கேளுங்க ஐயா. அதான்யா இப்போ டெய்லி காலையில இந்த 11:11 ஆ அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னு ஆ, எனக்கு அடிக்கடி படுற ஒரு விஷயம். சரி. எப்படின்னா, ஆ, இந்த இவரு மகத்ரியா, இந்த இன்ஃபினிட்டிசம் குரு இருக்காரு, ஆ, பழைய பேர் ரங்கராஜன். அவர் வந்து மகாத்ரேயா. டெய்லி, ம் ஆமா சார், டெய்லி ம் அந்த இந்த 11:11 ஒரு பிரேயர் வந்து உலக நாடுகள் 120 நாட்டுல பண்றாரு. ம் இது வந்து நடக்குது. அவருடைய ஆ, இன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் நம்பர் வந்து அவர் நவம்பர் 11 அவர் கனெக்டட். அவரு அவருக்கு சரிங்க. பர்த்டே தெரியாது, ம் பட் இஸ் கனெக்டட் வித் ஹிம் அண்ட் ம் இஸ் எவ்ரிடே இஸ் அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. எவ்ரிடே ம் இது பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. அது நானும் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. ம் இந்த நம்பர் வந்து 11 இப்போ சார் வந்து கோல்டன் ரேஷன் சொன்னாரு, அதை ஒட்டி சின்ன ஐயா வருது. இதோ ம் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? அந்த 11 ஈஸ்ட் மின்னி கூட அன்னைக்கு ஒரு நாள் ஈஸ்ட்ன்றத பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. ம் அந்த சோ அது வந்து எப்படி நம்ம அது ஏதோ ஒரு விதத்துல இம்பாக்ட் இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதாவது இட்ஸ் ம் சம்திங் இட் இஸ் சேஞ்சிங். அந்த நேரத்துல வந்து ஒரு ம் விஷ் பண்ணீங்க, ஏதாவது ஒரு விஷ், ரொம்ப நிறைய ம் விஷ் கூடாது. 11 ம் is 11, யூ மேக் ஒன் விஷ், இட் வில் ஒர்க் அவுட். several times it is started workingன்றது எனக்கு தெரியுது. ஐ ம் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட். ஒன் ம் கோல்ட் ரேஷியோ அந்த இதுல எப்படி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அந்த 1 அந்த 11 நம்பர் வந்து எப்படி அது ரேஷியோ வரும்போது எப்படி அது வந்து எஃபெக்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சரிங்கய்யா. தேங்க்யூ சார், அதாவது தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கோல்டன் ரேஷியோ, வணக்கம் சார், நன்றி நன்றிங்க. கோல்டன் ரேஷியோன்றது வந்துன்னா ஃபிபனாச்சி சீரீஸ்ல இருந்து கிரியேட் ஆகுறது, எஸ் சரிங்களா? சார், நைஸ் சார். இது உங்களுக்கு சொல்லணும்னா 11:11 அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர், எஸ் சார், எஸ் சார், சரிங்களா? எஸ் சார். நேரடியா இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா எண்கள் அப்படின்னு வரும்பொழுது மறைமுகமாக எல்லாவற்றிற்குமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது, எஸ் சார், எஸ் சார். சரிங்களா? அந்த வகையில 11:11 பார்க்கும்போதுன்னா ஒன்று ரெண்டு பக்கமும் 2:11 இருக்குது, ஆமா சார், சரிங்களா? ஆமா சார், ஒரு விஷயம் என்னன்னா 2:11 இருக்குது, ஆமா சார். ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் ரெட்டப்படையில வருதோ அதெல்லாமும் கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சல் நம்பர் மாதிரி தான். எஸ் சார், ஆனா நம்ம வெறும் ரெட்டப்படையை எடுத்துக்கிறது இல்லை. அதை நம்ம என்ன பண்ணணும்னா பிரபஞ்ச தத்துவத்தின்படி அது என்ன, அது மூணாக்கி தான் எடுத்துக்கிறோம். அதுல 3 நம்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏஞ்சல் நம்பரா மாறிடுது. எஸ் சார், எஸ் சார். இல்ல 3 1 3 2 3 3 எல்லாம் 3 இருந்ததுன்னா அது ஏஞ்சல் நம்பரா மாறுது, எஸ் சார். சரிங்களா? அந்த வகையில வந்துன்னா டைம்னு எடுத்துக்கிட்டும் பொழுது டைம் வந்து 01, சரிங்களா? கோலன் 01 02 02 03 03 இப்படி சேம் இருக்கு இல்லைங்களா? அந்த சேம் எல்லாம் வந்து என்னன்னா பல பேர் ஏஞ்சல் நம்பரா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எஸ் சார், எஸ் அந்த சார். வகையில தான் இந்த 11 11 அப்படின்றது தான், எஸ் சார், எஸ் சார். சரிங்களா? அதுல அதுல வந்து 1 2 11 வருது. இன்னொரு விஷயம் அதுல அடிஷனல் விஷயம்னா 4 1 வருது, ஆமா சார், ஆமா சார். சரிங்களா? எப்படி இந்த 3 நம்பர்ஸ் 3 3 வந்ததுன்னா ஏஞ்சல் நம்பர் சொல்லுமோ, இதுல 4 1 வந்துடுது, ஆமா சார், ஆமா சார், புரியுதுங்களா? ஆமா சார். அப்போ நீங்க டைம்ல வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய அதிகபட்சமான ஒற்றுமை எண்கள் என்னன்னா 4 1 தான். எஸ் சார், எஸ் சார். இல்லைன்னா நீங்க என்ன பயன்படுத்தணும்னா 0 0 டாட் டாட் 0 0 பயன்படுத்தணும். ஆனா நாம அதை என்ன பண்ணிருக்கோம்னா 12 மணின்னு தான் வச்சிருக்கிறோம். எஸ் ஒரு சார். சில டிஜிட்டல் கடிகாரத்துல மட்டும்தான் அது என்ன ஆகும்னா 0 0 வரும், ஓகேங்களா? எஸ் இப்ப சார். 4மே 0 இருந்துட்டா அது என்ன, அது சூனியம். சூனியம்னா என்னன்னா ஒண்ணுமில்லாத மாதிரி தெரியும்.
நாம இப்போ வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில எதன் மீதாவது பற்று இருக்கணும் நமக்கு. நீங்க 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் கடந்த நிலை அது. புரியுதுங்களா? அப்புறம் நீங்க எதையும் ஆமா பற்ற ஆமா முடியாது. சார். ஆமா சார். அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா. சில லௌகிக வாழ்க்கையில யாரும் வந்துன்னா 0க்கு போகக்கூடாது. ஆமா சார். அதனால என்ன பண்றாங்கன்னா, அங்க மேக்ஸிமம் அங்க இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் 11, 11 தான். அதுக்கு அடுத்து வேணா நீங்க 12, 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க 2, 2, 2, 1 வந்துருது அவ்வளவுதான். எஸ் சார். சார். 4மே ஒரே நம்பர் வருமானா வராது. ஆமா சார். அப்ப 4மே ஒரே நம்பர் வரக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் வந்து அங்க என்னன்னா 11, 11 தான். எஸ் சார். ஏன்னா அடுத்து 22, 22 வருமானா வராது. எஸ் சார். சரிங்களா? ஆமா சார். ஆமா சார். வருதா நமக்கு கடிகாரத்துல? ஆமா சார். வருதா? எப்படி சார்? நம்ம ரயில்வே டைம் வச்சுக்கிட்டா மட்டும்தான். ஆமா ஆமா. ரயில்வே டைம் மட்டும்தான். ஆமா சரிங்களா? 22, 22ன்னு வரும். ஆமா சார். ரயில்வே டைம் மட்டும்தான். ஓகே. இல்ல. ஆனா நம்ம பெரும்பாலும் அப்படி பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா இது வந்து 11, 11 இருக்கு பாருங்க. அது ஆமா சார். காலைக்கும் பொருந்தும், இரவுக்கும் பொருந்தும். ஆமா சார். காலையிலையும் பிறந்தாங்க. ம். அப்போ 22, 22 அப்படின்ற ஃபார்மட் இருக்கு பாருங்க. அதை நாம ம். பெரும்பாலும் ரயில்வே டைம் நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்ல. ஆமா சார். ஏன்னா 2 பொழுதுகளாக பிரிக்கும் பொழுது, 2 பெரும் பொழுதுகளாக பிரிக்கும் போது, இது ஒரு 12 மணி நேரம், அது ஒரு 12 மணி நேரம் பொழுது, அதில் நமக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் நம்பர் வந்து 11, 11 தான். ஆமா சார். ஆமா சார். அவ்வளவுதாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அதை எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆமா சார். ரொம்ப அருமை சார். அருமையா சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த இது தொடர்பா ஒரு கேள்வி. இருங்க. அது 33 ஒண்ணு. இருங்க. அது ஒண்ணு. ம். ம். ஃபிபனாச்சி சீரிஸ்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. நேரடியா அது ஃபிபனாச்சி எஸ். சீரிஸ் இல்லனாலும், ஃபிபனாச்சி சீரிஸ்ல ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி சீரிஸ் எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 0 எஸ் சரிங்களா? சார். அப்போ 0வ அந்த எண்ணால கூட்டணும். சரிங்களா? 0 + 0 0. இது எத்தனை எஸ் சார். கூட்டிட்டே போனீங்கனாலும் 0 தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 0 + 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து கூட்டுத்தொகை 1 ஆமா சார். ஆமா. சரிங்களா? ஆமா சார். இப்போ 1க்கு அடுத்தது 1 + 1 எஸ் சார். ம். எடுத்துக்கிட்டீங்கன்னா 2. ஆமா சார். இப்போ 1க்கு அடுத்தது 2 ஆன்சர் வந்ததுனால, கடைசியா இருக்கிற 1யும் ஆன்சர் வந்த 2யும் கூட்டணும். அப்போ எஸ் சார். 1 + 2 3. எஸ் சார். எஸ் சார். இப்போ 2க்கு அடுத்து ஆன்சர் 3 வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ 2வும் 3யும் கூட்டினீங்கன்னா 5 எஸ் சார். எஸ் சார். ம். சரிங்களா? எஸ் சார். 2வும் 3யும் கூட்டினா 5 5 வந்துரு. ம். இல்ல. அடுத்தது 5வும் 3யும் கூட்டினா என்ன வருது? 8 சார். 8 வந்துடுது இல்லையா? ஆமா சார். அப்போ இங்க ஃபிபனாச்சி சீரிஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் நம்பர் இருக்குதா? ஆமா சார். இருக்கு. அடுத்து 8ஆம் நம்பர் இருக்குதா? ஆமா சார். இது 2த்தினுடைய கூட்டுத்தொகை 8 சார். 5 + 3 தரேன். அப்படியே 8 + 3 பண்ணுமா? இல்லைங்கய்யா. அதாவது 1 ஃபிபனாச்சி சீரிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 இல்ல, 5, 8 இல்ல, சரி சார். 13 இப்படிதான் வரும். எஸ் சார். இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, 3ஆம் நம்பர் ஒரு ஃபிபனாச்சி நம்பர், 8ஆம் எஸ் சார். நம்பர் ஒரு ஃபிபனாச்சி நம்பர். இது எஸ் 2த்தினுடைய சார். கூட்டுத்தொகை 11 சார். 11. 11. புரியுதுல்ல? அப்ப நாம ஆமா. இப்படி வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம் அத. எஸ் சார். 2 ஃபிபனாச்சி சீரிஸ கூட்டுனா 11 வருதுன்னு. ஆமா சார். ம். ஓகேங்களையா? ஆனா இதெல்லாம் தாண்டி உங்க மனசோட அது எப்படி கனெக்ட் ஆகுதோ, நீங்க அத அப்படியே ஏத்துக்கிறது நல்லது. ஆமா சார். ஆமா சார். ம். 11, 11ன்றது உங்க மனசு ஏஞ்சல் நம்பரா சொல்லுதா? அப்ப அத ஏஞ்சல் நம்பரா எடுத்துக்கங்க. 11, சரி 11 புரியுது. அப்படிங்கிறத ஃபிபனாச்சி நம்பரா சொல்லுதா? அப்ப அத எடுத்துக்கங்க. 11, 11 தான் ஆமா. உங்களுக்கு கோல்டன் ரேஷியோவா தெரியுதா? கோல்டன் ரேஷியோவா எடுத்துக்கங்க. புரியுதுங்களையா? இதெல்லாம் சரி தாண்டி சரி. உங்களுக்குள்ளார உங்க மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நீங்க எடுத்துக்கிறது தான் நல்லது.
அதாவது உங்க நம்பிக்கை அதுல இருக்கணும். எஸ் சார், எஸ் சார். 11 நீங்க ஏஞ்சல் நம்பரா எடுத்துக்கிறதோ, ஃபிபனாசி சீரிஸ் நம்பரா எடுத்துக்கிறதோ, அல்லது கோல்டன் ரூலா எடுத்துக்கிறதோ, எதுவா இருக்கட்டும், உங்க மனசுக்கு எதுவா எடுத்துக்கிட்டா அதுல நம்பிக்கையினுடைய பலம் கூடுதுன்னு பார்க்கணும். எஸ் சார். சரிங்களா? அதுவா நீங்க எடுத்துக்கலாம் ஐயா. எஸ் சார். நன்றி, நன்றி. அருணகிரியா சொல்லுங்க ஐயா. சார் ரெடி சார். இப்போ 33:3 அப்படி எடுத்துக்கலாமா சார்? சார் இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி. மேடம் இருக்காங்க. பட் அருணகிரி சார் இன்னும் துணை கேள்வி 2 கேட்டுறேன். நீங்க கேட்டீங்கன்னா அப்புறம் அது ரொம்ப விரிவாயிடும். உங்களுக்கு பதில் தான் ஸ்டோரியோட. நீங்க கேளுங்க. இல்ல ஒரே ஒரு 2 ஷார்ட் கொஸ்டின். அவர் ஒரு லைன்ல சொல்லுவாரு. 33:3 அது எடுத்துக்கலாமா சார்? இல்ல 33:3ன்னா என்னது? அதுதான் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இது அந்த ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா இந்த நம்பர் தான் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. நீங்க சொன்னீங்களே உங்க மனசு எப்படி எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு, அது வந்து 33:3ன்றது வந்து ஒரு பைபிள் வர்ஸ். இது வந்து இது எடுத்துக்கலாமான்னு இருக்கு. அந்த ஏஞ்சல் நம்பர் மாதிரி ஏன்னா நீங்க எடுத்துக்கலாமா? டைம்னு எடுத்துக்கிறதா 3:33 தானே சொல்லணும். ஆனா நீங்க 33:3ல சொல்றீங்க. அதுக்காக கேக்குறேன். அதான் அதாவது இது எனக்கு ரொம்ப முதல்ல கத்துக்கிற ஒரு பைபிள் வர்ஸ் அது. இது வந்து கடவுளுடைய டெலிபோன் நம்பர்னு எங்க போதகர் சொல்லியிருக்காரு. அதுதான் சொன்னேன். அதாவது நீங்க அதாங்கய்யா 3 எங்க வருதோ நீங்க அதை எடுத்துக்கலாம். அது 3 இல்ல 3:33 எடுத்துக்கங்க. சரி 33:3 எடுத்துக்கங்க. எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. மொத்தம் 3 வருது. வருது சார், வருது சார். அவ்வளவுதான். அப்புறம் அது சார் சிங்கிள் டிஜிட் தானே. இப்போ 0 to 9 சொன்னீங்க இல்லையா? இந்த 1 to 9 எடுத்துக்கணும். உங்களுடைய நம்பரை யோசிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டா இருக்கலாமா, டபுள் டிஜிட்டா இருக்கலாமா? பரவாயில்லையா? எதுங்கய்யா? இல்ல முந்தி சொல்லும் போது கிளாஸ் ஆரம்பிக்கும் அந்த இது பத்தி எல்லாம் மகா சக்திகள் சொல்லும் போது you have to fix one number அப்படி சொல்லும்போது it should be a single digit or it can be double digit or triple digit also. இல்ல அதாங்கய்யா மொத்தம் 10 சக்திங்கய்யா. ஆமாமா. நீங்க டபுள் டிஜிட் எடுத்துட்டாலும் அதை சுருக்குனா திரும்ப சிங்கிள் டிஜிட் ஆயிடும் இல்லையா? ஆமாமா. ஆமா. அதுக்கு கீழே சுருக்க முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். அப்ப முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வர வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்க சார். இப்ப நீங்க என்ன டபுள் டிஜிட் எடுத்துப்பீங்க? டபுள் டிஜிட் 33 சார். 33. சரிங்களா? அதான் அப்ப நீங்க வந்து ஆல்சோ 3 அவ்வளவுதான். ஒன்னு நீங்க 3 எடுத்துக்கலாம் இல்ல 6 எடுத்துக்கலாம். ஓ சரி. ஓகே சார். it should be single digit is important. ஆமா அந்த சிங்கிள் டிஜிட் தான் வந்து முடியணும். ஓகே. ஏன்னா முடிஞ்சாதான் அது அதான் சொல்ல மொத்தம் 10 சக்தி தான். அப்ப கடைசியா அது சிங்கிள் டிஜிட்ல முடியும் போது ஏதோ ஒரு சக்தியை குறிக்கும். சரி. ஓகே. அதுக்குதான். ஓ சரி. நீங்க அதனுடைய விரிவாக்கமா வந்து இப்போ உங்களுக்கு வந்து 7 நீங்க பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கீங்க. சரிங்க சார். அதனுடைய விரிவாக்கமா நீங்க 5 கூட நீங்க யூஸ் பண்ணலாம். எஸ் சார். உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்ட நம்பர் 7. ஆனா அது விரிச்சீங்கன்னா 5. எஸ் சார். 5. அப்ப மத்தவங்க பார்வைக்கு என்ன தெரியும்னா இவருக்கு ராசியான நம்ம 7ன்னு தானே சொல்லுவாரு. ஆனா 5 இருக்குதுன்னு. ஆனா அது கூட்டினாதான் தெரியும் உங்களுக்கு. 5 25 2 5 7. எஸ் சார். அந்த மாதிரி சொல்லுங்க அருணகிரி சார். ஓகே. இது ஏதோ துணை கேள்வி இன்னொன்னு இருக்கு. நீங்க என்னது ஒண்ணுதான் வந்தது சார். 8:2 சார். இது வந்து சைவ சித்தாந்தம் சொல்றது திரும்ப 8 வந்து அகரம், அதுதான் அகரம்ன்றாங்க. அப்புறம் இது வந்து உகரன்றாங்க. இது வந்து 10 வந்து மகரன்றாங்க. 8:2 = 10 அப்படின்றாங்க. இப்படி எடுத்துக்கினா சரியா இருக்குமா? அதாங்க ஐயா 8:2 அப்படிங்கிறது தான் பின்னால ஒருத்தர் எல்லா இடத்துலயும் பாக்குறாரு. ஆமா சார். அவர் பேர் தான் பரீட்டோ. வில்ஃபர்டோ பரீட்டோ. பரீட்டோவா? வில்ஃபர்டோ பரீட்டோ சார். 80-20 ரூல் சார். பாரட்டோ. அதனால அந்த 80-20 ரூல் அப்படின்றத அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி இதுல கோல்டன் ரேஷியோ நம்ம பாக்குறோம் இல்லையா?
ஆமா சார். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாமே அந்த 80-20 கொள்கைப்படி தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் தான். 80-20 சார். ரைட் சார். சூப்பர் சார். 80-20 பேரட்டோ அதுதான் நீங்க பேரட்டோ ரூல். 8. சரி. அதான் நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இங்கிலீஷ் நான் கொஞ்சம் தப்பாம பேசுவேன். அந்த பிறகு ஓகே அந்த சார். வகையில அவர் பேர் வந்து நாம் சொல்றது வில்ஃபர்ட் பரிட்டோன்னு நான். சரி அது சார். சரி சார் சார். கரெக்டா சொல்லுவாரு, கேட்டுங்க. அப்போ அந்த ரைட். பரிட்டோனுடைய பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ம், ம், முதல்ல இந்த பிரின்சிபலை எதுக்காக கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, ம், ம். மக்கள் கிட்ட பணத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குதே. ஆமா, ஆமா. சரி, உலகத்தினுடைய பெரும் பணம் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது. கொஞ்சம் பணம் பெரும்பாலான ஆட்களுக்கிட்ட இருக்குது. எப்படி இது இப்படி ஆமா. ஆச்சு அப்படின்னு அவரு அதுக்காக ஆராய்ச்சி பண்ணதுல கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது பணத்துல ஆமா மட்டும் சார். இல்ல. இயற்கையில இருந்து எல்லா செயல்பாடுகளையும் சுத்தி சுத்தி பார்த்தா இந்த 80-20 ரூல் தான் இருக்கின்றது. ஆமா சார். நீங்க சொல்றதும் அதே 80-20 ரூல் தான். ஆமா சார். அதைத்தான் சைவ சித்தாந்தமும் சொல்லுது. ஆமா சார். அப்ப 8:2 சிங்கிள்டன் இப்படி ஒரு இது ஏஞ்சல் நம்பர் வச்சுக்கலாமா? இல்ல இல்ல 8:2 அதாங்கய்யா, தான் ஏஞ்சல். 8:2ங்கிறது 80-20 ரூல் தான். ஆமா சார். ஆமா சார். விதி. புரியுதுங்களா? ஆமா சார். ஐயா 8ங்கிறது 80% ஐயா. 2ங்கிறது ஆமா சார். 20%. ஆமா, ஆமா. இல்ல 8 2 சேர்த்தா 10 அப்படின்னா 10ங்கிறது 100%ன்னா அப்ப 8ங்கிறது 80% ஆச்சு, 2ங்கிறது 20% ஆச்சா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். இது வந்து பரிட்டோ பிரின்சிபல் தான் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 8:2 இப்படி இப்படி இது ஏஞ்சல் நம்பரா அப்படின்னு. இது ஏஞ்சல் நம்பரான்னு கேக்குறீங்களா? இது எப்படி ஏஞ்சல் நம்பர் ஆகும்? ஆகாது, ஆகாது, ஆகாது. ம். ம். 8 ஓகே, ஓகே. is to 2 அதான் 8:2 is equal to 10ன்னு வருது. இது எப்படி ஏஞ்சல் நம்பரா எடுத்துக்கலான்றீங்க? அதான் அதான், அது அப்படி அதான் ஒரு சந்தேகம் வந்து அதான் இல்ல சரியா இல்ல வருமா? அது ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதுன்னா, அந்த ஏஞ்சல் ம். நம்பருக்கு ஒரு கதை இருக்குது. இப்ப ஓ, அந்த சரி, கதை சரி, தான் சரி. நம்ம அருணகிரி ஐயா சொல்லப் போறாரு. அது நன்றி சொன்ன சார். பிறகு நன்றி. அது ஏன் ஏஞ்சல் நம்பர்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்லுங்க ஐயா. சரி சார். சரி சார். சரி சார். நன்றி சார். நன்றி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், செல்வ காலை வணக்கம். இந்த ஸ்டோரி ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்பதான் வந்து இந்த ரெகுலரைஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆரம்ப காலத்துல இல்ல. ஆனா எல்லாருக்குமே மகாபாரத கதையும் ராமாயண கதைகளும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரீசன் என்னன்னா, தொடர்ந்து ஸ்டோரியா இருக்கும்போது ஈஸியா மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராஃபட் பாத்தீங்கன்னா வந்து ஜென்ஸா இருக்காங்க, புத்தன் ஜென்ஸா இருக்காரு, ஜீசஸ் ஜென்ஸ், காந்தி ஜென்ஸ், லேடியே வரல. ஸோ ஆனா வந்து நம்பர்ல வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா, இப்போ சூனியம்ன்றத நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1825ல பந்துலுன்றவரு கணித தீபிகை அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதும்போதுதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தமிழ்ல. தமிழை பொறுத்த அளவுக்கு மார்னிங் 6 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock தான் வந்து பகல் பொழுது. ஈவினிங் 6 அப்புறம் விடியற்கால 6 வரலாம் வந்து இரவு. ஆனா வெஸ்டர்ன் வேர்ல்டு அவங்க தான் இப்ப காமனா இது பண்றாங்க. பெஞ்ச் மார்க், எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்றது வந்து 12:12 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வேர்ல்டு வைடா எல்லாமே அக்செப்டட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அக்செப்டட். மோஸ்ட் இல்ல 100%. ஸோ இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர், ஏஞ்சல்னாலே தேவதை. ஸோ அப்போ அந்த இடத்துல ஜென்ஸை கொண்டு வரல. இப்போ 0 விட்டுருவோம். ஏன்னா சூன்யம் போது அது 0 விட்டுட்டோம்னா 111, 222, 333, 444, 555, 666, 777, 888, 999 இல்ல 786 இஸ்லாமியரோட நம்பரு. அவங்க எழுத்த கூட வணங்குறாங்க. ஸோ இப்படி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இது எனக்கு ஏஞ்சல் நம்பரா, இது எப்படி ஏஞ்சல் நம்பரு அப்படின்றது வந்து அவங்கவுங்க மனசுதான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கதை. மேடமும் சபையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பாய் வந்து ஒரு கேர்ளை கெடுத்துடுறான். இதை வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல விசாரணை நடக்குது. விசாரணை நடந்து அந்த பாய்க்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு நீதிபதி வந்துடுறாரு. ஸோ நீதிபதி வந்து கேட்கிறாரு, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதா வச்சுங்களேன். ஸோ வந்து போகும்போது இந்த பொண்ணு கடை இந்த உயிரை விட போற, இதை விட அப்படின்ற மாதிரி அந்த நீதிபதியோட பார்வை இருக்கு. ஸோ அப்ப வந்து அந்த பையன் சொல்ற பதில் என்னன்னா, என்னோட கண்ணில் அந்த பொண்ணை பார்த்தாதான் தெரியும் அந்த பொண்ணு எவ்வளவு ஏஞ்சல்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல நான் என்ன இப்போ மில்டன் சாரு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நம்பரை சூஸ் பண்றதுல சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து பிளஸ் கொடுக்கும், மைனஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து அந்தந்த நபர்கள் தான் உணர முடியுமே தவிர யாரும் ரெஃபர் பண்ண முடியாது. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கையை யாரும் கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. ஸோ அந்த நபர்கள், இண்டிவிஜுவல் நபர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட நம்பரை செலக்ட் பண்ணி அந்த நம்பரை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போதோ உணரும் போதோ அது உங்களுக்கு ஏஞ்சல் நம்பரா இல்லையா
அந்த விதத்துல தான் இந்த 11:11, 12:12 இன்னும் பல எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் என்னோட அபிப்பிராயம். நன்றி சார். நன்றி 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 ஐயா, நன்றி. சரி, இப்போ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சார் இப்போ கோல்டன் ரேஷன் போட்டு காமிச்சாரு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபெப்னாசி சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சம் முதல் கொண்டு ஒரு சுழல் வடிவம் அதுல உருவாகுது, பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த சுழல் வடிவம் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா யூடியூப் வீடியோலும் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு திசையில தான் காட்டுறாங்க, சரிங்களா? ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்த சுழல் வடிவம் இடமிருந்து வலமாகவும் உருவாகும், வலமிருந்து இடமாகவும் உருவாகும். அது எந்த வீடியோலயுமே இருக்காது. ஆனால் நீங்க வந்து அதை அந்த சுழல் பார்த்துட்டு, ஓ இந்த பக்கம் மட்டும்தான் இருக்கு போலக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியலைங்க ஐயா. அருணகிரியா, ஏதாவது அந்த சுழல் இதாக போட முடியுமா பாருங்க. ஐயா போட்டிங்களா ஐயா? போட்டுறேன் ஐயா, ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இல்ல இல்ல, இது இல்ல. அந்த ஸ்பைரல் டைப் மட்டும் போடுங்க சார். ஏன்னா இதுல போட்டீங்கன்னா இதுல புரியாது. இது அந்த ஸ்பைரல் டைப் மட்டும் போடுங்க. ஐயா பம்பரம் கூட எடுத்துக்கலாம் ஐயா. இடமிருந்து வளமாக சுத்தும், வடமிருந்து இடமாக சுத்தும், ரிவர்ஸ்லயும். ரிவர்ஸ் வந்து பாருங்க. Hi, my name is Spice. I'm from class. அது ரெண்டு பக்கம் தெரியுது ஐயா. ஐயா அந்த ஸ்பைரல் டைப் இல்லையா அதுல?
வேலுமதன் சார் இப்ப தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. அங்க சென்டர் பாயிண்ட் 1, அது பக்கத்துல இருக்கிறது 1, அடுத்தது 2, அடுத்து 3ல இருந்து அவன் நம்பர் போட்டிருக்கான் தெரியுதுங்களா? நம்ம 3, 5, 8, 13, 21. இப்போ இது சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இல்ல அப்படியே இடம் சுத்துது, அதாவது இடது பக்கம் நோக்கி திரும்புது. புரியுதுங்களா? வேலுமதன் சார் ஐயா புரியுதுங்க ஐயா. இல்ல, இது இப்போ இந்த சுழல் வந்து அப்படியே இடது பக்கம் நோக்கி திரும்புது. புரியுதுங்களா? இப்படி ஆமாங்க. இதுவே இப்ப மிரர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகே, வலது பக்கம். வலது பக்கம் நோக்கி திரும்பும். ஆமாங்க ஐயா. அதனால அந்த ஃபிபனாசி சீரிஸ்ல இருந்து உருவாகுற அந்த ஸ்பைரல் இடமிருந்து வலமாகவும் உருவாகும், வலமிருந்து இடமாகவும் உருவாகும். ஓகேங்க ஐயா. ஏதாவது ஒரு திசையை நோக்கி தான் உருவாகுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா. இப்ப நம்ம சங்கு சொல்றோம் இல்லைங்களா? சங்கு ஆமாங்க ஐயா. வலம்புரி இடம்புரின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி இதுல வந்து வலம்புரியும் உண்டு, இடம்புரியும் உண்டு. ஓகேங்க ஐயா. இப்ப புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. நன்றி. சரி, ஓகே. அப்போ அந்த கோல்டன் ரேஷியோ சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தொழில்ல கூட அந்த ஃபெபினாசி சீரிஸை நம்ம பயன்படுத்தும் போது தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ எண்களை நாம் வந்து பயன்படுத்தியே தான் தீரணும். அது இல்லாம நம்ம வாழ முடியாது, பயன்படுத்தாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்ற பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கையில 10 எண்கள் இருக்கின்றது, கால்ல 10 எண்கள் இருக்கின்றதுன்னு. சரிங்களா? ஒரு சார்ட்ல 0 மையமா வச்சு ரைட் சைடு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, +1 +2 +3ன்னு நம்பர் போயிட்டே இருக்கும். 0 மையமா வச்சு லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா -1 -2 -3ன்னு போயிட்டே இருக்கும். அந்த சார்ட் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? பார்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி எண்கள்ல 0 மையமோ சரிங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 10 நம்பர் போச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைடில் 10 நம்பர் போச்சுன்னா அது நெகட்டிவ் நம்பர் சொல்றோம். நாம பொதுவாக பார்க்கும்போது 10 சக்திகள் வந்து நம்ம கையில வந்து 10 விரல்களாக இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இப்போ நம்முடைய இந்த எண் வரிசை இருக்கு பாருங்க, கையில் இருக்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா காலில் இருக்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இப்போ கையில் இருக்கிற விரல்களை நம்ம எண்களா எடுத்துக்கிறோம், கால்களில் இருக்கிற விரல்களை எண்களா எடுத்துக்கிறோம்னா இப்போ நம்ம இதை எதை பூஜ்ஜியமாக குறிப்பிடுவது? இதுல கையில கால்ல சேர்த்து இதுல எது பூஜ்ஜியம்? தப்புலங்க ஐயா. என்னங்க ஐயா? அது நம்ம உடலோட மையமா தானே ஐயா எடுத்துக்கணும். அப்போ எது மையம்னா தொப்புள் இல்ல, சரில ஆண் உறுப்பு பெண் உறுப்பு. ஐயா மறுபடியும் சரிங்களா? ஓகேங்க ஐயா, புரியுது. ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அமைந்திருக்கிற இடம் இருக்கு இல்லையா, மையம், அதுதான் நம்ம உடலுக்கு வந்தோம்னா மைய பகுதி, அதுதான் 0. சரிங்களா? 0க்கு இந்த பக்கம் கை இருக்குது, அது 10 பாசிட்டிவ் நம்பர், அந்த பக்கம் கால் இருக்குது, அது 10 நெகட்டிவ் நம்பர். சக்ராஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு சக்ராஸ்க்கு இடைப்பட்ட பகுதி தான் அந்த தோன்றும், அப்படியே வச்சுக்கலாம் சார். அப்படிதான் அதான் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, அந்த ரெண்டு சக்ராஸ் பேர் சொல்லி அதுக்கு இருக்கிற சென்டர் பாயிண்ட் தான் வந்து 0. இல்ல இருந்தாலும் அந்த சக்கராசனம் சொன்னா அவங்க தேடிட்டு இருந்து அப்புறம் அது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் நேரடியாவே ஆண் குறி பெண் குறின்னு சொல்லிட்டேன். ஓகே, சரிங்களா? அப்போ அந்த ஆண் குறியும் பெண் குறியும் இருக்கிற இடம் தான் வந்து நமக்கு 0 மையப்புள்ளி. அடுத்தது
இந்த எண்கள் நம்ம கிட்ட சக்தி வாய்ந்ததாக விளங்குகிறது. அது நம்ம கையிலயும் கால்லயும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உடம்பினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தினுடைய எல்லா உறுப்புகளுடைய நரம்பு முடிச்சு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கையிலயும் கால்லயும் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம ஓகே. கையில 5 விரல்கள் இருக்குதா? ஆமாங்க ஐயா. எல்லார் கையிலயும் 5 விரல்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த விரல்கள் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அந்த சேரக்கூடிய இடத்தெல்லாம் விட்டுட்டு உள்ள அந்த உள்ளங்கைன்னு சொல்ற பகுதி இருக்கு பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சரிங்களா? அது ஒரு தனி பகுதியா? அதாவது கையில பிரதானமான பகுதி அதான். சரிங்களா? உள்ளங்கை. உள்ளங்கை. இந்த விரல்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடம். அதே மாதிரி அமைந்திருக்கிறது தான் நம்முடைய உடல். புரியுதுங்களா? இந்த அதாவது என்னன்னா இந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க. அங்கிருந்து இப்ப வெளியில வந்திருக்கிற பகுதிகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா நம்மளுடைய உள்ளங்கை இருக்கு பாருங்க. அது எல்லாமே வந்துன்னா ஒரே ஷேப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷேப்ல இருந்து தனித்தனியா வெளியில வருது. எத்தனை வந்திருக்குன்னா 5 விரல்கள் வந்திருக்குது. புரியுதுங்களா? புரியுது ஐயா. அந்த 5 பகுதிகள் மாதிரிதான் நம்முடைய உடல் அமைந்திருக்கின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து இப்போ 5 தனித்தனி பகுதி வெளிவந்திருக்குது. 2 கை, 2 காலு, ஒரு தலை. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. நீங்க அப்படியே கையை எடுத்து பாத்தீங்கன்னா மத்த 4 விரல்கள் இருக்கு பாருங்க. அந்த 4 விரல்களும் Sir, repeat 3 பண்ணுங்க sir. பகுதிகள். ரிப்பீட் பண்ணுங்க சார். அந்த முதல்ல சொன்னீங்களா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். இல்ல அதாங்க ஐயா. இந்த கையினுடைய பகுதி இருக்கு பாருங்க, மைய பகுதி. அதுல இருந்து எப்படி 5 பிரிவுகளாக வெளியில வந்திருக்குதோ அதே போலதான் நம்முடைய உடல் அப்படிங்கிறது 5 பிரிவுகளாக வெளியில வருது. 1 தலை, 2 கால்கள், 2 கைகள். சரிங்களா? நீங்க பாடியில இருந்து தனித்தனியா துண்டு துண்டா நீங்க சைட்ல இருக்கிறதான் கழிக்கணும் அப்படின்னா 2 கை தனியா எடுத்துடலாம், 2 கால் தனியா எடுத்துடலாம், ஒரு தலை எடுத்துடலாம். இதுதான் நம்மளுடைய உடம்புல வந்து வெளியில வந்திருக்கிற பகுதிகள். அருணகிரியா புரியுதுங்களா? இது அப்படியே சேம் கையில பொருத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளங்கையை ஒரு உடலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 5 துண்டுகள் வெளியில வந்திருக்குது. 5 பகுதிகளா வெளியே வந்திருக்குது இருக்கு பாருங்க கை. அதே மாதிரிதான் நம்ம உடம்பு அப்படிங்கிறது 5 பகுதிகளா வெளியே நீட்டிட்டு இருக்குது. அதுல என்னன்னா 1 தலை இல்ல, 2 கைகள், 2 கால்கள். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது இந்த 4 விரல்கள் எத்தனை பகுதியா இருக்கு பாருங்க. நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா 2 கோடு இருக்கும், 3 பகுதிகளாக இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த கட்டை விரல்னு சொல்லக்கூடிய எந்த விரல் மட்டும் 2 பகுதியா தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த உடலுக்கான கனெக்ஷன் எப்படி இருக்கு நீங்க நல்லா பாருங்க. இந்த உடலுக்கான கனெக்ஷன் எப்படி இந்த கையினுடைய மைய பகுதிக்கு எல்லாம் இந்த 3 துண்டா கனெக்ட் ஆகுதோ, 2 துண்டா கனெக்ட் ஆகுதோ, அப்படித்தான் இந்த தலையும் நம்முடைய கை கால்களும் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ கட்டை விரல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பகுதியா கனெக்ட் ஆகிருக்குது நம்ம கையோட. ஏன்னா கட்டை விரல்ல ஒரு கோடு தான் வரும். ஆமாங்க ஐயா. 2 பார்ட்டா இருக்குது கட்டை விரல்ல. ஆமாங்க ஐயா. அப்போ இந்த உடலோட அது இணையிற இடத்துல 2 பார்ட்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய தலை இந்த உடலோட இணையிற இடத்துல தலை என்கிற ஒரு பகுதியும் கழுத்து என்கிற ஒரு பகுதியும் 2 பகுதியா இருக்குது. இணைதா? 2 இணைப்பு தான். ஓகேங்களா? 1 தலை, அதுக்கு பிறகு கழுத்து. அதுக்கு பிறகு அந்த கழுத்து எங்க இருக்குன்னா நம்ம உடம்போட ஒட்டி இருக்குது. அப்ப 2 பகுதியா இருக்குதா? அது கட்டை விரல். அடுத்தது கை எடுத்தீங்கன்னா கை மொத்தம் 3 பார்ட்டா ஒட்டி இருக்குது உடம்புல. கை மணிக்கட்டு ஒரு பகுதி. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அப்ப கை 3 பகுதியா இருக்குது. கால அதே மாதிரி 3 பகுதி. புரியுதுங்களா? அடி பாதம் ஒரு பகுதி, மேல இருக்கிற முழங்கால் ஒரு பகுதி, தொடைப்பகுதி ஒரு பகுதி. 3. அதே போல கையில மணிக்கட்டு ஒரு பகுதி, முழங்கை ஒரு பகுதி,
மேல தோள்பட்டை இருக்கிற கையில ஒரு பகுதி. அப்போ கைகள் 3 பகுதியா இருக்குது, கால்கள் 3 பகுதியா இருக்குது, தலை 2 பகுதியா இருக்குது. இதனுடைய ஒட்டுமொத்தமான எண் அமைப்பு முறை நம்ம கையிலேயே இருக்கின்றது. ஒட்டுமொத்தமான உடலுடைய எண் அமைப்பு முறை தான் நம்ம கை. இதுல யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்ல ஒட்டுமொத்த எண் அமைப்பு பேரு அந்த பெபினாசி முறையில இருக்கு சார். உடல் அமைப்பு வந்து பெபினாசி முறையில இருக்கு. இல்ல, அதாவது இயற்கையில் இருக்கிற எல்லாமே ஃபிபனாசி முறை தான், அவ்வளவுதான். இயற்கையே பெபினாசி. ஆமா, அதனால இயற்கையில் இருக்கிற எல்லாமே ஃபிபனாசி முறையில தான் இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால இந்த உடம்பும் இயற்கையால படைக்கப்பட்டதுனால அதுல ஃபிபனாசி முறை இருக்கதான் செய்யும். அது ஓகே. இப்ப நாம அடுத்தது பார்க்க வேண்டியதுன்னா அந்த எண்களுடைய ஆதிக்கத்துக்காக சொல்ல வரேன். எப்படி அந்த எண்கள் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பேச முடியாதோ, எண்ண முடியாதோ, செய்ய முடியாதோ, அதே மாதிரி எண்கள் இல்லாம இந்த உடல் இயங்க முடியாது. நீங்கள் எதை பிடிக்கிறதா இருந்தாலும் ஒண்ணு கை வேணும், இல்ல கால் வேணும். சரிங்களா? அப்ப எண்களை கொண்டுதான் நீங்க அதை பற்றுகிறீர்கள். அதுல இந்த ஒட்டுமொத்தமான உடல் தத்துவம் இருக்கு பாருங்க. இந்த ஒட்டுமொத்தமான உடல் தத்துவம் கையில அடங்கி போகுது பாருங்க. கட்டை விரல்ன்றது 2 பார்ட். அப்ப தலைங்கிறது 2 பார்ட். காலுங்கிறது 3 பார்ட். இல்ல 2 கால் 3 பார்ட், 2 கை 3 பார்ட். அப்போ 4 விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் 3 பார்ட். புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. அப்போ இந்த உடம்பினுடைய இயக்கங்களை நீங்கள் கைகள் வழியாகவும் கால்கள் வழியாகவும் கட்டுப்படுத்த முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அக்குடச் தெரப்பி, அக்குபஞ்சர் தெரப்பி, அதாவதுங்கய்யா உடம்பினுடைய ஒட்டுமொத்தமான ஆரோக்கியம் இருக்கு இல்லையா? ஓகேங்க, உடம்புக்கான ஆரோக்கியம். அதான் ஒட்டுமொத்தமான உடம்பினுடைய ஆரோக்கியம் இருக்கு இல்லைங்களா ஐயா? அது நீங்க கைகளாலையும் கால்களாலையும் கட்டுப்படுத்த முடியும்ன்றேன். ஓகே ஓகேங்க ஐயா. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கையை எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒட்டுமொத்தமான உடம்பு எடுத்துக்கிட்டதா அர்த்தம். ஓகே ஓகேங்களா? ஓகே நீங்க கால் எடுத்துக்கிட்டாலே ஒட்டுமொத்தமான உடம்பு எடுத்துக்கிட்டதா அர்த்தம். ஓகே. ஏன்னா எல்லா உறுப்புகளுடைய அந்த நெர்வ் எண்டு இருக்கு இல்லையா, அது கையிலயும் கால்லயும் தான் முடியுது. ஓகே, நர்வ் சிஸ்டம். ஆமா, புரியுதுங்களா? அதனால நீங்க அக்கு பஞ்சரு இல்ல அக்கு டச்சு வர்மா எல்லாத்துக்கும் போனீங்கன்னா அங்க நீங்க கையிலேயே ஒரு விஷயத்த செய்யணுங்க. சொல்லுங்க ஐயா அருணகிரியா. சரி, இந்த ஏழுமலை ஐயா இருக்காங்க, முத்திரை ஐயாவோட வேற அதான் இந்த முறையில 48 days 48 minutes தொடர்ந்து பண்ணா ஏஜ் வந்து 10 years வந்து யங்கா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. அது எந்த அளவுக்குன்றது ஐயா தான் சொல்லுவாங்க. ஏன்னா முத்திரை இல்ல ஐயா, அது உண்மைதான். ஏன்னா நீங்க செய்யறது வந்து என்னன்னா உடலுடைய ஃப்ரீ ரேடிகல்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய முத்திரை அது. இந்த மாதிரி வந்து நீங்க வச்சுட்டு சமணம் போட்டு உட்காந்து தொடர்ந்து 48 இல்ல அது கையில செய்யற முறைகள் நிறைய இருக்குது, நிறைய முத்திராக்கள் இருக்குது. அதுல ஒரு முத்திரா இப்ப நீங்க சொல்றீங்க. ஐயா ஒரு நிமிஷம் இடைமறிப்பது மன்னிக்கணும். மனித உடலுக்கு தோன்றுகிற 4448 நோய்களுக்கும் கைவிரல்களால் கட்டுப்படுத்த முடியும் நோய்களை. ஆமா, ஏன்னா இல்ல அதான் ஏன்னா நான் சொல்ல வர்றது விஷயம் என்னன்னா மத்தவங்க எல்லாம் பார்க்கறது அதை ஒரு முத்திராகவாகவும் நம்ம கையில செய்யறதுனால வந்துன்னா எல்லா உறுப்புகளுடைய நெரவு எண்டு இங்க முடியறதுனால அதை கட்டுப்படுத்ததான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியணும், என்ன தெரியும்னா இல்ல இந்த பிரபஞ்சம் எண்கள் இல்லாமல் இயங்க முடியாது. அதாவது எண்கள்னும் போது 10 சக்திகள், 10 சக்திகள் இல்லாமல் இயங்க முடியாது. அந்த 10 சக்திகளுடைய சூட்சும முடியும் தான் நம்ம கிட்ட இருக்கிற கை விரல்களும் கால் விரல்களும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அதுதான் உங்களுக்கு அன்னைக்கே நான் உங்ககிட்ட கேட்டது என்னன்னா எந்தெந்த விலங்குகள் எல்லாம் 5 விரல்கள் இருக்குன்னு பாருங்கன்னு. சரிங்களா? 4 விரல் இருக்கிற விலங்குகள் இருக்குது, 3 விரல் இருக்கிற விலங்குகள் இருக்குது, 2 இருக்கிறது இருக்குது. அப்ப அந்த வகையில நாம வந்து 5 விரல்களை வச்சிருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட 10 சக்தியும் முழுமையாக இருக்கின்றதுன்னு அர்த்தம்.
ஐயா இடைமறிப்பதுக்கு மன்னிக்கணும். அப்ப சொல்லுங்க ஐயா. ஒரு விரல்கள், 2 விரல்கள், 3 விரல்கள் சொல்லும்போது அப்போ ஓர் உயிர், 2 உயிர், 3 உயிர் என்று பிரித்துக் கொள்ளலாமா? இல்ல ஓர் உயிர் ஈர் உயிர்னா ஒரு உயிர் உள்ளது இருக்கு, 2 உயிர் உள்ளது இருக்கு, 3 உயிர் உள்ளது இருக்கு, 5 அறிவு இல்லைங்கய்யா. ஓர் அறிவு உள்ளது ஈரறிவு உள்ளதுன்னு தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓர் உயிர் ஈர் உயிர் நம்ம பிரிக்கலையே. அதாவது அறிவுகள் 5 அறிவுகள் உள்ளது மனிதன் அந்த மாதிரி சொல்றோம். அது மாதிரி இருக்கலாமா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது நம்ம அறிவுன்னு சொல்றது என்னதுங்களா? அறிவுன்னு சொல்றது உணர்வதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம். அப்போ நம்ம கிட்ட என்ன பண்ணோம்னா நம்ம ஐம்புலன்கள் வழியாக நம்ம உணர்கிறோம். என்னென்ன புலன்கள்? இல்ல இல்ல ஒன்று கண், இல்ல 2 காது, 3 மூக்கு, 4 வாய், 5 மெய். சரிங்களா? இப்ப மெய்யை நம்ம 5ஆவதான் சொல்றோம் இல்லையா? ஆனா அறிவுன்னு வரும்பொழுது அதுதான் முதல் அறிவு எதுன்னா மெய் தான். சரிங்களா? ஒரு உயிர் உடலால் ஒன்றை தொட்டு உணர்ந்ததென்றால் அது ஓர் அறிவு. சரிங்களா? அப்ப தொடு உணர்வின் வழியாக ஒன்றை உணர்ந்தால் அது ஓர் அறிவு. இப்போ ஒரு மரம் வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க, வளர இடத்துல நீங்க ஏதோ தடுப்பு வச்சுட்டீங்க, மரம் எப்போ டேர்ன் பண்ணும்? தடுப்பில் முட்டும் போது அப்ப தொட்டு உணருது. உணரும் போது தன்னுடைய பாதையை டைவர்ட் பண்ணிக்குது. ஆமா, அதனால நம்ம அதை ஓர் அறிவுங்கிறோம். சரிங்களா ஐயா? அப்படி நீங்க ஒரு அறிவா ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தது இப்ப நம்ம சொல்லுவோம் பாம்புக்கு காது கிடையாதுன்னு. அதுக்கு கேட்கும் திறன் கிடையாது. இல்லதான் அது உடம்புல அதிர்வு. அப்ப காது கிடையாது பாருங்க அதுக்கு. அப்ப 5ல அதுக்கு ஒண்ணு இல்லை. சரிங்களா? புழுவுக்கு கண்ணு இருக்குதா? இல்ல. அப்ப கண்களால பாக்குற அறிவு அதுக்கு கிடையாது. அந்த மாதிரி இல்ல பறவைகள் இருக்கு பாருங்க. பறவைகளுக்கு என்னெல்லாம் தெரியும்? கண்ணு தெரியும், தொடு உணர்வு தெரியும். கண்ணால அதனால பார்க்க முடியும். சரிங்களா? காதால கேட்க முடியும். மூக்கு கிடையாது அதுக்கு. ஒரு சில பறவைகளுக்கு மூக்கு இருக்குது. ஒரு சில பறவைகளுக்கு அழகு மட்டும்தான் உண்டு. இப்படி நம்ம பிரிச்சோம்னா இந்த 5 புலன்களால அறிந்து கொள்ள முடியும்னா ஒரு உயிரால அது 5 அறிவு. இல்ல 4 புலன்களால் தான் அறிய முடியும்னா அது 4 அறிவு. 3 புலன்கள் வழியாகத்தான் அறிய முடியும்னா அது 3 அறிவு. 2 புலன்கள் வழியாத்தான் அறிய முடியும்னா அது ஈரறிவு. ஒரு புலன் வழியா தான் தெரிஞ்சுக்குது அப்படின்னா அது ஓர் அறிவு. அவ்வளவுதான். இதுதான் 5 அறிவு. இதுல இருந்து தாண்டி தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த புலன்களை எல்லாம் தாண்டி புலனறியா உணர்வாக சரிங்களா நம்ம கிட்ட இருக்கிற உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா மனம். அப்போ மனம் என்பது எல்லா உயிர்கள்கிட்டயே இருக்கின்றது. ஆனால் பரிணாம வளர்ச்சியில் இல்ல மேலோங்கி நிற்பது எதுவென்றால் மனிதனுடைய மனம் மட்டும்தான். அப்ப முழுமையாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்ற மனம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனித மனம் மட்டும்தான். அதனாலதான் நம்ம அதை கொண்டிருக்கிறதுனால நம்ம அதை 6வது அறிவா எடுத்துக்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய உடம்பு இந்த கையிலேயே அடக்கும். இதுதான் என்னன்னா ஞானப்பழத்தினுடைய தத்துவம். புரியுதுங்களா? உலகத்தை சுத்தி வா அப்படின்னு முருகர் பாருங்க உலகத்தையே சுத்தி வர கிளம்பிட்டாரு. இல்ல அப்பா அம்மாவை சுத்தினாலே உலகத்தை சுத்தினது போலதான். அப்போ ஒரு சின்ன விஷயத்த நீங்க பண்ணிட்டாலே அது பெரிய விஷயம் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிற தத்துவம் இதை நமக்கு எதை விளைவிக்குதுன்னா நீங்கள் கைகள் இருக்கு பாருங்க, கைகள்லயே ஒட்டுமொத்தமான உடலையும் நீங்கள் கட்டுப்படுத்தி விடலாம்.
அப்போ ஒட்டு மொத்தம் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்பையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுல கையை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், ஒட்டு மொத்தமான உடம்புலையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுக்கு சமம். நாம என்ன பண்ணிட்டோம்னா பல கதைகள்ல இருந்து கதையை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம், அதுல இருக்கிற தத்துவத்தெல்லாம் விட்டுட்டோம். ஆக்சுவலா கதையெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா அதுக்குள்ள ஒரு தத்துவத்தை வச்சிருந்தாங்க, சரிங்களா? அப்போ ஞானம் கிடைக்கும்னு சொன்னோம்னா நம்மளால அதை உருவகப்படுத்த முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, அதை கொண்டு போய் ஒரு பழத்துக்குள்ள வச்சாங்க. அப்ப அந்த பழத்துக்கு பேர் என்ன போச்சு இப்போ? ஞானப்பழம். புரியுதுல? அதே மாதிரி போதி மரம்னு ஒரு மரமே கிடையாது சார் உலகத்துல. கல்லாத்தி அதுதான் மரம் அந்த மரத்தோட பேரு. கல்லாத்தி மரம். ஆமா, தமிழ்ல வந்து இல்ல கல்லாத்தி மரம். அதுதான். அதாவது என்னன்னா அது சில பேர் அரச மரம்னு கூட சொல்றாங்க. அரசன் உட்கார்ந்ததுனால அரசன் மரம், அப்படி அரச குடும்பத்தை அதான் சேர்ந்தவர். அப்ப அப்படி சொல்றாங்க. அதாவது என்னன்னா அவருக்கு போதனைகளை வழங்கியதாக கருதப்படுவதனால அது போதி மரம், சரிங்களா? அதாவது அது போதிக்கல, இவருக்கு அதை வந்து போதனையா எடுத்துக்கிட்டனால இப்ப நீங்க அதுவும் கரெக்ட் தானே சார், இடுகுறி பெயரு காரண பெயர். ஆமா, அதனால அது போதி மரம். இல்ல அப்படி ஒரு மர வகை இருக்குதுன்னா இல்ல, சரிங்களா? ஆனா அது என்ன பண்ணிருக்குது, அவருக்கு போதனையை கொடுத்ததாக கருதப்பட்டதுனால் அது போதி மரம். அந்த மாதிரி நீங்க இப்ப போறீங்க, ஒரு மாடு கிட்ட இருந்து நீங்க போதனை கத்துக்கிறீங்கன்னா அப்ப அது போதி மாடுன்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். புரியுதுல்ல? அந்த மாதிரிதான் அதுக்கு பேரு போதி மரம்னு வந்தது. மத்தபடி போதி மரம்னு ஒரு கேட்டகரி கிடையாது. இப்போ இதெல்லாம் என்ன நான் சொல்ல வரேன்னா, அப்போ ஒவ்வொரு கதைக்குள்ளாரையும் ஒரு தத்துவங்கள் வைத்திருந்தார்கள். அந்த தத்துவங்கள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க பெருசா செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பெருசாலாம் செய்ய வேண்டியதில்ல, சின்ன விஷயமே செஞ்சிருன்றதுதான். அதாவது நமக்கெல்லாம் புரியுற பாணின்னு சொல்லணும்னா, அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் பார்த்திருப்பீங்க. டெல்லி கணேஷ் வந்து வரப்பா நிப்பார் ஒரு இடத்துல. குள்ள கமல் சொல்லுவாரு, யோ நான் இந்த கோலி குண்டு வைக்க போறேன் இதுல வச்சுட்டேன்னு வச்சுக்க, அது உருண்டுகிட்டே இருந்தேன்னா உயிரை எடுத்துரும், தயவு செய்து தள்ளி நின்று கொண்டுவாரு. இப்ப நாமெல்லாம் பாக்குறது, இவ்வளவுண்டு கோலி குண்டு என்ன என்ன பண்ணிடும், நீ என்ன பண்ற பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த கோலி குண்டை வச்சா அது இங்க போய் அங்க போய் அங்க போய் அங்க போய் அங்க போய் எங்க போய் டப்புன்னு அடிக்கும், ஒரு ரம்பு அடிக்கும். சரியா? அவர் சொல்லுவாரு, இது வந்து நீ செஞ்ச துரோகத்துக்கு. ரெண்டாவது அம்பு, இது எங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்து எனக்கு குள்ளமா ஆக்கினதுக்கு. இந்தா ரெண்டாவது அம்பு அடிச்சுக்க. 2 அம்பு அடிக்கும் மாறல. அப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கோலி குண்டு அப்படின்னும் போது பார்க்கும்போது இது என்ன பெருசா பண்ண போகுது அப்படிங்கிறது தான் அங்க சின்ன விஷயம். ஆனா அந்த சின்ன விஷயம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்லணும் இல்லைங்களா, பக்கவாதம். பக்கவாதத்துக்கு என்ன காரணம்? உடல் வந்து வாதம், பித்தம், கபம் இந்த 3 அடிப்படையில வந்து இயங்குது. ஸோ அதுல வந்து இந்த வாதம் வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் லோவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இல்லைங்கய்யா, அந்த அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி அந்த நிகழ்வு நடக்குதுன்னு கேக்குறேன். ஒரு மனிதனுக்கு செல்கள் தேய்ந்து போகுது, பக்கவாதம் என்னங்கய்யா? செல்கள் தேய்ந்து போறதுனால வருதா சார்? இல்லைங்கய்யா, நம்ம மூளையில ஓடிட்டு இருக்கு ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, குண்டூசி முனை அளவு இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடைப்பு ஏற்பட்டாலும் முடிஞ்சிருச்சு, ஒரு பக்கமே இயங்காது. மூளையினுடைய குண்டூசி அளவு இருக்கக்கூடிய அல்லது குண்டூசியில 10ல் 1 மடங்கு 100ல் 1 மடங்கு கம்மியா அவ்வளவு சின்னதா இருக்கிற ஒரு இடத்துல கூட ரத்தம் போவது தடைபட்டு விட்டால் இங்க என்ன ஆகுன்னா ஒரு பாதி பக்கமே இயங்காது. அதே போல நம்முடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நரம்பிழைகள், அப்ப கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான நரம்பிழைகள்ல எங்கேயோ ஒரு சிறு அடைப்பு ஏற்பட்டாலும் அவள்லாம் கண்ணு தெரியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதுல வந்து இருக்கிறது என்னன்னா, ரொம்ப சின்னது நம்ம எதை பாக்குறோமோ அதனுடைய விளைவு ரொம்ப பெருசு. புரியுதுல்ல? அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் உருவானது. ரொம்ப சிறு வெடிப்பு. அந்த பெரு வெடிப்பு நிகழ்வதற்கான அந்த சிறு புள்ளி இருக்கு பாருங்க,
அந்த புள்ளி மனிதனுடைய கண்களால கூட பார்க்க முடியாத அளவுக்கு தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அப்ப அங்கிருந்து ஆரம்பிச்ச விஷயம் அது பெரு வெடிப்பாக மாறி இன்னைக்கு எவ்வளவு பெருசா மாறி இருக்குது. அப்போ ஒரு சிறு விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விளைவை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கின தத்துவம் தான் சரிங்களா அணுவை ஒரு ஆயுதமாக மாற்றப்பட்டது. புரியுதுல? அணு ஒரு ஆயுதமாக மாற்றப்பட்டதுக்கான காரணமே ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய விளைவை உருவாக்க முடியுன்றதுதான். ஜப்பான் என்கிற ஒரு நாட்டுல ஹிரோஷிமா நாகசாகின்ற 2 நகரம் தரைமட்டமானது. எதனால? இந்த அணுகுண்டினுடைய விளைவினால. அதை ரெக்கவரி பண்றதுக்குள்ள அவங்க பட்ட பாடு இல்ல. இன்னமும் கூட அது போட்ட இடத்துல பல இடங்கள்ல இன்னும் புல்லு முளைக்கல, செடி முளைக்கல, மரம் முளைக்கலன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனா பாருங்க, அப்ப அதனுடைய வீரியம் இவ்வளவு இருக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அணுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒண்ணுன்றோம். அப்ப கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச பெரும் பகுதிய காலி பண்ண முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த பெபினாசி சீரீஸ்ல நம்ம பாக்குறது சுழல் வந்து என்னன்னா இடமிருந்து வளமாகவும் வேலை செய்யும், வளமிருந்து இடமாகவும் வேலை செய்யும். அதே போல எண்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான மிக முக்கியமான தத்துவங்கள்ல ஒண்ணு, ஒட்டுமொத்தமான உடலையும் நீங்கள் கையிலேயே கட்டுப்படுத்தி விடலாம். ஏன்னா அது சேம் பாடி ஸ்ட்ரக்சர். இதுல தலை 2 பகுதியா இருக்குது, கட்டை விரல் 2 பகுதியா இருக்குது, கை 3 பகுதியா இருக்குது, 2 விரல் 3 பகுதியா இருக்குது, அடுத்து கால் 3 பகுதியா இருக்குது, அடுத்த 2 விரல் 3 பகுதியா இருக்குது. அப்போ இது அப்படியே நீங்க வெறும் கை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கைங்கிறது அப்படியே ஒரு மனித உடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க, எண்கள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குதா, இல்ல ஏதேனும் ஐயங்கள் இருக்கின்றதா? ஐயா, எண்களை எழுதும் போது வட்டமிட்டு எழுதலாமா? சார் இந்த டெஸ்லா நம்பர்ஸ் 369 ஒரு 5 minutes வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சிறப்பு புருவன் கூட அது ஆக்சுவலா அதாவது நிரூபிக்கப்பட்டது. அது பிளே பண்ணிக்கலாம். 6:03 ஆகுது. சரிங்க, போடுங்க. பேசிட்டே இருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஐயா, எண்களை வட்டமிட்டு எழுதலாமா? எண்களை வட்டமிட்டு எழுதலாம். சார் சொல்லுங்க ஐயா. 153 ஏஞ்சல் நம்பர் எடுத்துக்கலாமா சார்? 153 ஆமா சார். அது என்ன, நான் 143 தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன 153ன்றீங்க? ஆமா சார், இது வந்து என்னன்னா, இது அகைன் கனெக்டட் வித் ஜீசஸ். அவர் வந்து இந்த மீன்களை வந்து பிடிக்கிற ஒரு விஷயத்துல வரும்போது நீ அந்த சைடு போய் பிடி, நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து 153 மீன் வர்றதா ஒரு கணக்கு வருது. அதாவது இந்த அவங்க என்ன நம்பிக்கை, ஜான் 24 சாப்டர், அதாவது வந்து இட் ரினோட்ஸ் இந்த 153 இஸ் அபண்டன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. நம்பர் ஆஃப் அபண்டன்ஸ் அப்படி சொல்றாங்க. அதான் இல்ல, அதாங்க யாதலை இல்ல, அதுல இருக்கிற விஷயம் என்னன்னா 1 5 3 கூட்டினீங்கன்னா 9 வந்துரும், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். 9 வந்துட்டாலே சுப்பீரியர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 9 வந்து இறைத்தன்மையை குறிக்கிற நம்பர் சார். தத்துவங்களே இருக்கு. இல்ல அப்ப அப்படி எடுத்தீங்கன்னா சரியா இருக்குமா அப்படின்னு. அதான் சார், சுப்ரீம் பவர் 9 வந்து சுப்ரீம் பவர் நம்பர்லயே வந்து சுப்ரீம் பவர் வந்து 9. இந்த டெஸ்லா நம்பர் சொல்ல உங்களுக்கு அதை பத்தி போட்டுங்களா? போடுங்க சார், போடுங்க சார். From Nestle. According to Goldman Sachs, which is one of the largest investment bank in the world, 30 crore jobs are going to be Tesla.
நீங்கள் அடிக்கடி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது டெஸ்லா பற்றி சொல்லுங்கள், 369 அப்படிங்கிற நம்பரை பற்றி சொல்லுங்கள், அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க. பட் நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லலான்னு இருந்தேன். பட் சமீபமாக நிறைய விஷயங்கள் சிலதை பேசும்போது தான் தெரிஞ்சது, டெஸ்லா அப்படிங்கிறவர் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. நல்லா படித்தவங்க, நல்லா நாலேஜ் இருக்கவங்க, புக்ஸ் படிக்கிறவங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிறது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இப்போ பேச வேண்டிய தேவையில் இருக்கும். நிறைய பேர் பேசினாலும் திரும்ப நம்மளும் பேசுவோம். டெஸ்லாவும் தாமஸ் ஆல்வா எடிசனும் ஒரே காலத்தில் ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் டெஸ்லா அப்படிங்கிறவர் ரொம்ப குறைவானவங்களுக்கே தெரியும். டெஸ்லா அப்படி என்ன செஞ்சார்? டெஸ்லாவுடைய 369 அப்படிங்கிற எண்ணுக்கும் மிஸ்டர் ஜிகேவோடைய இந்த வீடியோவுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோட முடிவில் சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. பதினேழு 18 19ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஒரு பொருளை ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறோம். ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, 2 பேர்கிட்ட இருந்து தான் வந்து அந்த பேட்டன்ட்டை வாங்கி, காப்புரிமையை வாங்கி, பல்பை அதுக்கு பிறகு மேன்மைப்படுத்தி அந்த டங்ஸ்டன் இழையோடைய வாழ்நாள் எவ்வளோ நாள் நீட்டிக்க முடியும்னு அதுக்கு பின்னாடி ஒரு லேபில் ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த பல்பை வந்து இன்னைக்கு நடைமுறையில் பயன்படுத்துகிற ஒரு பல்ப் மாதிரியான ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறார். ஒரே துறையில் ஒரே ஃபீல்டில் ஒரே விஷயத்தை ஆராயும் போது இது மாதிரி ஆக்சிடென்டலாக ஒரே விஷயத்தை மல்டிபிள் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான பேட்டன்ட் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் நம்ம வந்து கண்டுபிடிப்பாளராக நம்ம அங்கீகரிக்கிறோம். பதினேழு 18 19ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஒரு பொருளை ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறோம். ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, 2 பேர்கிட்ட இருந்து தான் வந்து அந்த பேட்டன்ட்டை வாங்கி, காப்புரிமையை வாங்கி, பல்பை அதுக்கு பிறகு மேன்மைப்படுத்தி அந்த டங்ஸ்டன் இழையோடைய வாழ்நாள் எவ்வளோ நாள் நீட்டிக்க முடியும்னு அதுக்கு பின்னாடி ஒரு லேபில் ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த பல்பை வந்து இன்னைக்கு நடைமுறையில் பயன்படுத்துகிற ஒரு பல்ப் மாதிரியான ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறார். ஒரே துறையில் ஒரே ஃபீல்டில் ஒரே விஷயத்தை ஆராயும் போது இது மாதிரி ஆக்சிடென்டலாக ஒரே விஷயத்தை மல்டிபிள் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான பேட்டன்ட் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் நம்ம வந்து கண்டுபிடிப்பாளராக நம்ம அங்கீகரிக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட பொருளுக்கான காப்புரிமை வாங்குறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் இன்கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனியை நடத்தினார். அதில் வந்து பல பேர் வேலை செஞ்சாங்க. அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி பல ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு வேலைக்காக வந்தவர் தான் டெஸ்லா அப்படிங்கிறவர். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய டிசி கரண்ட்ல ஏற்பட்ட சிறு பிழையை வந்து சரி செய்யறதுக்காக தான் நிக்கோலா டெஸ்லா வந்து வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். அவர் அந்த வேலையில சேர்ந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பதான் அவர் ஏசி கரண்ட், ஆல்டர்னேட் கரண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இந்த ஆல்டர்னேட் கரண்ட் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்ப டெஸ்லாவுடைய ஏசி கரண்டா இல்ல தாமஸ் ஆல்வா எடிசனுடைய டிசி கரண்டான ஒரு பெரும் பிரச்சனைகள்லாம் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கொஞ்சம் ரூடாவே நடந்துக்கிறாரு. அப்ப டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் வந்து வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு சரியானது இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பெரிய யானையே வந்து ஏசி கரண்ட் கொடுத்து கொள்வது, ரோட்ல திரியிற நாய்களுக்கு வந்து பிடிச்சி அதுங்களுக்கு ஏசி கரண்ட் கொடுத்து கொள்வதுன்னு கொஞ்சம் ரொம்ப ரூடா நடந்துகிட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்கார்பரேஷன் அப்படிங்கிற பெரும் நிறுவனத்துடைய உழைப்புக்காக அவர் அதிகமா நிறைய செயல்பட்டார். கொஞ்சம் மணி மைண்டடா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பட் எது எப்படியோ முடிவில் டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் தான் ஜெயிச்சது. இன்னி வரைக்கும் நம்ம வீட்டில் பயன்படுத்துற கரண்ட் எல்லாமே ஏசி தான், ஆல்டர்னேட் கரண்ட் தான். இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற 80% மேல பொருட்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கண்டுபிடிச்சது தான். அப்படி என்னென்ன பொருட்கள் அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துற ஏசி கரண்ட், 3 ஃபேஸ் எலக்ட்ரிக் பவர். நம்ம வீட்டுக்கு 3 ஃபேஸ் வருது இல்லையா, அது எலக்ட்ரிக் பவர். இன்னைக்கு வீடுகளில் நம்ம மிக்சி, கிரைண்டர்னு எந்த ஒரு மோட்டார் எடுத்துக்கிட்டாலும் அந்த பேசிக் மோட்டார் இன்வென்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த காயில் அப்படிங்கிறதே டெஸ்லா காயில்னு அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். ரிமோட் கண்ட்ரோல், இண்டக்ஷன் மோட்டார், நியான் லேம்ப், டர்பைன், வயர்லெஸ் டெலிகிராஃபி, மேக்னிஃபைங் டிரான்ஸ்மிட்டர், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேவை வந்து ஷேடோகிராஃப்னு சொல்லுவாங்க, அது அவர் தான் கண்டுபிடிக்கிறார். ரேடியோ, இப்படி பல பொருட்களை வந்து டெஸ்லா கண்டுபிடிச்சிட்டே இருந்தார். தாட் கேமரா, அதாவது நம்ம மைண்ட்ல நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால ஸ்கிரீன்ல போட்டோவா காட்ட முடியும். தாட் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அவரால் அது வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்குள்ள இறந்துட்டார். அது போல வயர்லெஸ் எனர்ஜி, அதாவது இன்னைக்கு மின்சாரம் வீட்டுக்கு வீடு வயர்ல வருது இல்லையா, அது வயர்லெஸ்ஸா எப்படி எனர்ஜியை கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் டவர் நீங்க அடிக்கடி பார்த்துருக்கலாம். டெஸ்லா காட்டும்போது அந்த கிறிஸ்டோபர் நோலனுடைய பிரஸ்டீஜ் படத்துல கூட டெஸ்லா ஒரு காட்சியில் வருவார். அதில் கூட நீங்கள் அந்த டவரை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வயர்லெஸ் எனர்ஜிக்காக அவர் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டார். பட் அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அது வந்து செயல்பாட்டுக்கு வரலை.
எலக்ட்ரிக் காரில் முன்னணி நிறுவனமான டெஸ்லா கம்பெனியோடைய சிஇஓ எலான் மஸ்க் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கூட வந்து டெஸ்லாவை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த நேம் இந்த கம்பெனிக்கு வந்து டெஸ்லா அப்படின்னு பேர் வச்சார் அந்த கார் கம்பெனிக்கு. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய 1000க்கும் மேற்பட்ட இன்வென்ஷனில் ஒரு 500-600 வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் டெஸ்லாவுடைய இன்வென்ஷனில் வெறும் சில பொருட்கள் தான் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சில பொருட்களே நம் வாழ்நாளில் 80% ஆக்குபை பண்ணிருச்சு. சரி, 3, 6, 9 இந்த எண்களை ஏன் வந்து டெஸ்லா அடிக்கடி பயன்படுத்திட்டே இருந்தார்? சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தங்குற ரூம் அறை நம்பர் கூட பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும் எண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது போல அவருடைய மொத்த என்விரான்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3, 6, 9 அப்படிங்கிற எண்களில் அடக்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களையுமே அவர் வாழ்நாளில் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கு என்ன காரணம்? இந்த போர்டெல்லாம் பார்த்து பயந்துட்டீங்களா? எப்படி வேணா தூக்கலாம் வராது. சரி, 369 அப்படின்னு டெஸ்லாவுடைய அந்த நம்பர் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எவல்யூஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான். அதாவது முதல்ல இந்த உயிர் தோன்ற உடனே அது அதிசயத்தக்க வகையில் செஞ்ச முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 2ஆக பிரிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நிறைய டீட்டெயில் அதில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்த மாதிரி ஒரு செல் 2ஆக பிரியும், அது 4ஆகவும் 8, 16ன்னு பெருகும். இன்றைக்கி கூட நம்ம பாடியில் இருக்க செல் அப்படி தான் ஒர்க் ஆகுது. கருமுட்டையிலேருந்து முட்டையோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2, 4, 6 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் இயற்கையுடைய பேட்டர்னே யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதை வச்சு தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். 1 அப்படின்னு இருக்கு, அது இரட்டிப்பாகும்போது 2 அப்படின்னு மாறுது. பின்பு 4, அது அப்படியே இரட்டிப்பா 8, 16 இப்படி போயிட்டே இருக்கும் இரட்டிப்பா. இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 அப்படிங்கிறதும் 2, 4, 8 இந்த 16 பார்த்தீங்கன்னா 1, 6 சேர்த்தா 7, 3, 2 சேர்த்தா 5, மறுபடியும் 6, 4 சேர்த்தா 10, 10ல் 1, 0 சேர்த்தா மறுபடியும் அகெயின் 1, 128 அப்படியே சேர்த்து பாருங்க. 10, 1, 11, 11 சேர்த்தா 2, 256 இது அப்படியே சேர்த்து பாருங்க. 11, 12, 13, 3, 1 சேர்த்தா 4, மறுபடியும் 512, 6, 2, 8 மறுபடியும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. 2, 4, 6, 6, 1, 7. ஸோ இப்படி 1, 2, 4, 8, 7, 5 அப்படிங்கிறது தொடர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக திரும்ப செயின் மாதிரி இதே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டினியூ வேணால் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இதில் வராத எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3, 6, 9 இந்த 3 எண்கள் வந்து இதில் வரவே வராது. அப்போ நம்ம 1லிருந்து 9 எண்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 நம்பர் மட்டும் இதில் வரவே வராது. இப்போ அந்த 3, 6, 9 அப்படிங்கிறது வரவே இல்லை இல்லையா? அந்த 3 வச்சு நம்ம இது மாதிரி இரட்டிப்பாக்கி கணக்கு பண்ணுவோம். 3, 6, 6 இரட்டிப்பாக்கினா 12, 12 இரட்டிப்பாக்கினா 24, 24 அப்படின்னா 48, 96 இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இதே 3, 6, 1, 2 கூட்டினா அகெயின் 3, 2, 4 கூட்டினா 6, 4, 8 கூட்டினா 12, 1, 2 கூட்டினா மறுபடியும் 3, 6 அகெயின் கூட்டினா 15, 15 1, 5 கூட்டினா மறுபடியும் 6. ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3, 6, 3, 6, 3, 6 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா 9 அப்படிங்கிற எண்ணே இதில் வராது. ஆக நம்ம முதல்ல பார்த்த 1, 2லையும் வரல, 3, 6லையும் பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படிங்கிறது வரல. இந்த 9 அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல போட்ட கணக்குப்படி நல்லா கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 அங்கேருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து 8, 8லிருந்து 7, 7லிருந்து 5, 5லிருந்து மறுபடியும் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்படி தான் ஃபுல்லாகவே இது பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்ன் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 7, 5, 1, 2, 4, 8, 7, 5 இதுதான் திரும்ப நமக்கு மேலே வந்துட்டு இருந்தது. அடுத்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா 3, 6, 3, 6 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு திரும்ப வந்துட்டு இருந்தது. இந்த 9 அப்படிங்கிறது தனித்துவம், எந்த நம்பர் கூடயும் எந்த சீரீஸ்லையும் இரட்டி பார்க்கும்போது வரவே இல்லை. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1, 2, 4 இந்த 3 நம்பரையும் வந்து இந்த 3 தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த 7, 8, 5 இந்த 3 நம்பரையும் பார்த்தீங்கன்னா இந்த 6 தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது ரெண்டுமே 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே 2 பக்கமாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி. இது வந்து 3 கண்ட்ரோல் பண்ணுது, இது ஃபுல்லாக 6 கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த 3ஐயும் 6ஐயும் சேர்த்து யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 9.
இந்த 9 அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய மையம். அதுதான் வந்து 3, 6 அப்படிங்கிற 2 எண்களை வந்து கட்டுப்படுத்துது. இந்த 2 எண்கள் தான் மற்ற எண்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து டெஸ்லாவுடைய இந்த 3, 6, 9 அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சூட்சமம் அப்படின்னு நிறைய பேர் ஆய்வு பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் இன்னும் நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா, இப்போ 1 + 2 + 3 + 4 5 6 7 8 இதை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான் வரும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 3ஐயும் 6ஐயும் தவிர்த்து நீங்கள் கூட்டி பார்த்தா கூட 9 தான் வரும். அதாவது இங்கே என்ன கூட்டுத்தொகை வருதோ அது எல்லாத்தையும் ஃபைனலாக சேர்த்திங்கன்னா 9 தான் வரும். இப்படி 9 அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டுப்பாட்டு கீழும் வராது. அதனால் அதுதான் எல்லா எண்களையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிடம்ங்கிறது 60 வினாடி. ஒரு மணி நேரம்ங்கிறது 60 நிமிடம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 30 நாட்கள். பூமி முழுமையா சூரியனை சுத்தி வர ஒரு வருடத்துக்கு எடுத்துக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 365 நாள் சொல்றோம் இல்லையா? அதோடைய மணி நேரங்களை கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 8766 மணி நேரம். அதையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9ல தான் வரும். ஸோ இப்படி இயற்கையோ செயற்கையோ எல்லாமே இந்த 3, 6, 9 அப்படிங்கிற எண்களுக்கு கீழே தான் வரும். இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து 3, 6, 9 அப்படிங்கிற எண்ணை பத்தி ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து டெஸ்லா அதை திரும்ப அந்த எண்களை பயன்படுத்துறாருன்னு. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 எண்கள்ல தான் கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு அவர் முழுமையா நம்பினார். சரி, வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கும் டெஸ்லாவுடைய 3, 6, 9க்கும் என்ன தொடர்பு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சரி, இந்த வீடியோ மிஸ்டர் ஜிகே உடைய 99வது வீடியோ. அதாவது சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கும், அன்லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது 99வது வீடியோ. 99 9 9 9 கூட்டினீங்கன்னா 18 18 1 8 கூட்டினா 9. ஸோ வாட் அ கோஇன்சிடென்ஸ். டெஸ்லாவுடைய நம்பர்ஸ் சரிங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? கேள்விகளோ ஐயப்பாடுகளோ இருக்கின்றதா? ஓகேங்க ஐயா. மில்டன் சார் ஏஞ்சல் நம்பர் பத்தி நிறைய கேள்வி கேட்டாரு. ஐ திங்க் அவருக்கு கிளியரா இருக்கா அப்படின்றது தான் சார். அதான் சார், இன்னும் அந்த 153 பத்தி புரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன். இசிடி ஏஞ்சல் நம்பர் சார் 153 வந்து இல்லதாங்கய்யா, 153 கூட்டினீங்கன்னா 9 அவ்வளவுதான். 9 வந்து சூப்பர். ஆன்மீகத்துல அது இறை இறை இறைத்தன்மை உள்ளது அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா சார், ஆமா அப்படிதான் வருது. அந்த வைணவ தத்துவங்கள்ல 36, சிவ தத்துவங்கள் 36, வைணவ தத்துவங்கள் 96 அப்படிதான் வருது. எஸ் சார், எஸ் சார். நன்றி சார். வேற இருக்கன்னு கேள்வி? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஐயா வந்து நம்பிக்கை பத்தி எல்லா கொஸ்டின் ஆன்சர் சொன்னாருங்க. கிளாஸ் நமக்கு முடியறதுக்குள்ள அதுக்கான ஆன்சரை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு இல்லைங்க, நமக்கு கிளாஸ் முடியறதுக்கு லாஸ்ட் நாள்ல நீங்க சொல்லிடுங்க. இல்ல அவர் தயார் பண்ற புத்தகமே இறுதி வடிவமே நான் தான் பண்ண போறேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அவர் தயார் பண்ணி அப்படியே போட்டுற முடியாது. சரிங்க சார், ஓகேங்க இல்ல, சார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உருவாக்கி, அந்த பதில்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெளிவு உருவாக்கி அப்புறம் தான் அந்த புத்தகம். அப்பதான் சார் எங்க மைண்ட்ல நிக்கும். அதுக்காக இல்ல, அதுக்காக தான் அந்த புத்தகமே தயார் பண்ணோம். ஏன்னா அந்த புத்தகத்துல என்ன வரப்போதோ அது ஆல்ரெடி என் மைண்ட்ல இருக்குது. ஓகேங்க சார், ஓகே. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய எந்த பாடத்தையும் நான் வந்து ஒரு பாடத்திட்டமா எழுதி வச்சோ இல்ல நோட்ஸ் வச்சோலாம் இல்ல. நான் உங்ககிட்ட இப்ப இன்னைக்கு என்ன கொடுக்க போறேன், சரி இன்னைக்கு ஃபெபினாச்சி சீரிஸா, அப்ப ஃபெபினோ அப்படின்னு போட்டுக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு எனக்கு. அதை பத்தி நான் பேசுவேன். கோல்டன் ரேஷியோவா, கோல்டன் ரேஷியோ. ஏஞ்சல் நம்பர்ஸா, ஏஞ்சல் நம்பர்ஸ். அவ்வளவுதான் இருக்கும் என்கிட்ட இருக்கிற குறிப்பே. மற்றபடி மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்றதுதான். அப்ப எதுவுமே நான் எழுதி வச்சோ புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதனால அதுக்காக தான் இப்ப அந்த புத்தக வடிவத்தையே கொண்டு வர சொல்றோம். ஏன்னா எனக்கு உள்ள வந்து கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது என்கிட்ட. அப்போ அந்த கேள்விக்கு இந்த பதில் தான் எனக்கு தெரியும். அதுதான் நானும் உங்களுக்கு பாடமா கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருந்தா அதே மாதிரி கேள்விக்கு பதில் வந்திருக்கும். ஆனா நீங்க எப்படி எழுதிருக்கீங்க நான் இது வரைக்கும் பார்க்கல.
ஓகேங்க அதனால சார். தான் நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா இந்த கேள்வினா இந்த பதில் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த புத்தகத்தை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ நம்பிக்கையை பத்தி யாராவது பேசுறாங்கன்னு வச்சுக்குவோம், ஓகேங்க. எனக்கு ஏதாவது குழப்பம் வருமா? உங்களுக்கு வராது சார். அதுதான் சொல்றேன். அது வராதுன்னா என்ன காரணம்னா, அதுல நீங்க எந்த கேள்வி அதான் கேட்டாலும் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது. சார் அதுல நீங்க ஆழமா இருக்கீங்க சார். அதனால உங்களுக்கு அதுதான்மா வராது சார். சொல்றேன். அதே ஆழத்தை உங்ககிட்டயும் உருவாக்குறதுக்கு தான் எல்லா கேள்விக்கும் முதல்ல பதில் தெரிஞ்சவங்களா மாறுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. இல்ல அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு பதிலையும் நீங்க ஆழமா போக 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 ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கலாம். அதுல முதல்ல பதில் ஓகே. தெரிஞ்சவங்களா மாறிடுங்க. ஓகேங்க சார். நம்பிக்கை என்றால் என்ன? சார் அவ்வளவுதான். என்னதான் சார் கேக்குறீங்களா சார்? உங்களதான் சார் கேட்கிறேன். இவ்வளவு நேரமா உங்ககிட்ட தான். ஐயா இருங்க ஐயா. திலகம்மா சரி சொல்லட்டும். சரி அப்புறம் ஆ, சொல்றேன் சொல்லுங்கம்மா. சார். சொல்றேன் சார். மனித அவ்வளவுதான். இயக்கங்களில் சார் மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை சார். அத நிறுத்தி நிதானமா திரும்ப சொல்லுங்க ஒரு தடவை. மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை ஆகும். அவ்வளவுதான். புரிஞ்சிச்சுல்ல? புரியுதுங்க சார். ம். இப்போ இந்த ஒரு வாசகம் இருக்கு பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்டோன்னு தான் நீங்க இதை சொன்னீங்க. ஆமாங்க சார். சரிங்களா? நம்பிக்கை என்றால் என்னன்னு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அப்போ அந்த கேள்விக்கு இந்த பதில் தான் நீங்க பொருத்திட்டீங்கல்ல, அதே மாதிரி எல்லாருமே பொருத்திட்டாங்களாங்க. அப்படின்னு சார் கேட்டீங்கன்னா அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல நம்ம என்ன மாதிரி எழுதி வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்க சார். அது எல்லாம் நீங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பதில் ஒட்டுமொத்தமா ஒரே மாதிரியானதா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். ஆமா. அதாவது உங்களுக்கு இப்ப புரியுதோ புரியலையோ, இப்ப இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணி எழுத வைக்கிறோம்? ஆமாங்க சார். அதுக்கு புரியுதோ புரியலையோ, ஆன்சர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இல்ல ஆமாங்க ஏன்னா சார். எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ம். இல்ல ஆ அப்போ இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கங்க. ஓகேங்க சார். உங்களுக்கு அவங்கள பத்தி வரலாறு தெரிஞ்சிருக்கலாம், ஓகேங்க சார். தெரியாம கூட இருக்கலாம். ம், ம். யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சார் டாக்டர் முத்துலட்சுமின்னு நான் நினைக்கிறேன் சார். ஆ? டாக்டர் முழுசா சொல்லுங்க, முத்துலட்சுமி முழுசா சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. சார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இல்ல அவங்க அவங்க ஜாதியோட சேர்த்து வரணும். அப்படிங்களா சார்? ஆமா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சார். ஆமா. டாக்டர் ஓ. முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்க அப்படிங்கிறது சார். தான் அவங்களோட முழு பெயர். ஓகேங்களா? இப்ப இந்த ஓகேங்க ஆன்சர் சார். இப்போ எனக்கு முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி கூட தெரியலனும் அட்லீஸ்ட் அந்த ஆன்சரா தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பொருத்திடுவேன்றேன். புரியுதுங்க சார். அந்த மாதிரி நீங்க இப்போ என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே அந்த ஆழத்தோட நீங்க புரிஞ்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்தோம்னா அந்த கேள்வி அப்படின்னா அதுக்கு இதுதான் பதில். கோல்டன் ரேஷியோனா என்ன அப்படின்னு இப்ப உங்களை கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? உடனே எனக்கு பதில் தெரியாது சார். இல்ல இப்ப எத்தனை வீடியோ போட்டாரு? ஆமாங்க சார். அப்போ கோல்டன் ரேஷியோனா என்னன்னு இப்ப மனசுல பதிஞ்சுங்க. 1:6. ஓகேங்க சார். புரியுதுங்களா? சார் ஓகேங்க 1:1.618 சார். 1:1.618. இருங்கய்யா 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 சார் பெருசா கட்ட கட்ட கடன்னு போடாதீங்க சார். போடுங்க. உடனே எங்களுக்கு பதிவாகாது. சரிங்களா? ஷார்ட்டா சொன்னீங்கன்னா தான் நாங்க மைண்ட்ல வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ ஓகேங்க சார். 1.6 சரியா? சார் 1:6ங்களா சார்? 1:6. ஓகேங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். வேலுமதன் சார் இது ஓகேவா? அப்ப தெரியலங்க ஐயா எனக்கு. அதுதான். இப்போ ஏழுமலை ஐயா தப்புன்னார் இல்லையா? இப்ப அவர்கிட்ட கேட்போம், என்னங்க ஐயா தப்பு அதுல? ஐயா ஏழுமலை ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா 1:4:6 ஏதோ வரும் ஐயா. அதான் பாத்தீங்களா? அப்போ எல்லார்கிட்டயுமே ஆன்சர் வேற வேறதான் வச்சிருக்கிறோம் நம்ம. சார் நான் சொல்லலாமா?
அது இப்ப சொல்லுங்க ஐயா. இல்ல ஆக்சுவலா மேடம் சார் சொன்னது வந்து 1:6 சொன்னாங்க. மேடமும் அப்படிதான் எழுதிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏழுமலை ஐயா ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து சார் முதல்ல சொல்லும்போது வந்து கட்டை விரல் 2 கோடு தான் இடையில 2 பாகம் ஒரே ஒரு கோடு இருக்கு. மற்ற விரல்லாம் 3 கோடு இருக்கு. இதுக்கு இடையில உள்ள ரேஷியோ எப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு மடங்குனா இது வந்து 1.618 அந்த ரேஷியோல இருக்கு. தலையும் மற்ற உறுப்பும் அதே மாதிரிதான். ஸோ இந்த முகத்தை கூட வந்து நம்ம ஒரு கோடு போட்டு இது பண்ணோம்னா ரெக்டாங்கிளா பண்ணும்போது 1:1.618 இந்த ரேஷியோல தான் வந்து மரம், செடி, கொடி, காய்கறி உலகமே அப்படிதான் இருக்கு. எல்லா இதுலயும் அப்ளை பண்ணலாம். இந்த ரேஷியோ பயன்படுத்தி தான் ட்ரேடிங் நடக்குது, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி அன்றாடம் வந்து இந்த ரேஷியோ வந்து பயன்பாட்டுல இருக்கு. உயிர் துடிப்பு கூட இதுல தான் இருக்கு. ஸோ அதை டீப்பா நீங்க யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்தா தெரியும். இந்த கோல்டன் ரேஷியோ தான் வந்து எல்லாத்துலயுமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரேஷியோ வந்து 1:1.618. நன்றி. சார். அந்த 1:1 6.8ன்னு சொன்னீங்கல்ல, அந்த 6 8 பத்தி சொல்லுங்க சார். இன்னொரு முறை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. இன்னும் 4 நிமிடம் இருக்கிறது. நீங்க அதை எப்படி பண்ணணும்னா முதல்ல வந்து ஃபெபினாசி சீரியஸ் எழுத தெரியணும். 0 ஓகே சார் சார். சொன்னாங்க. அது அப்படியே எழுதிட்டு ரிவர்ஸ்ல பார்க்கணும். நீங்க இப்ப 3வது நம்பர் டிவைடட் பை 2வது நம்பர் போட்டீங்கன்னா அந்த ரேஷியோ வரும். அதே மாதிரி ஓகே அடுத்த வருஷம் 3வது நம்பர் டிவைடட் பை 2வது நம்பர், அதுக்கு அடுத்த வருஷத்துல 3வது நம்பர் டிவைடட் பை 2வது நம்பர் வந்தீங்கன்னா இந்த அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:1.618 அப்படிதான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். So, இந்த ஓகே சார். அடிப்படையில அது பார்த்தா ஃபெமினாசி பார்த்தா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றீங்க. இல்ல ஃபெபினாசி நம்பர்ல இருந்து அந்த கோல்டன் ரேஷியோவே வருது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஃபிபனாசி சீரியஸ் நம்பர்ல இருந்து அந்த கோல்டன் ரேஷியோவே வருது. ஓகேங்க சார். அதாவது இல்லை. நீங்க ஃபார்வர்ட்ல ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப வேலுமதன் ஐயா கிட்ட கேள்வி. அன்புச்செல்வன் ஐயா இருக்கீங்களா? இருக்காருங்க ஐயா, கேட்கல போல. சரி, அன்புச்ச ஐயா கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நம்பிக்கையை எங்கிருந்து பெறுவது? நம்பிக்கை எவராலும் கொடுக்கவும் முடியாது, எவராலும் பெறவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ஆனா நான் கேட்கறது இப்ப கேள்வி என்னன்னா அது இல்லையே, நம்பிக்கை எங்கிருந்து பெறுவது? தெரியல ஐயா. சொல்லுங்க ஏழுமலையா. எண்ணிக்கையிலிருந்து நம்பிக்கை பலப்படுகிறது. இல்ல அதெல்லாம் ஓகே. நான் கேட்கறது எங்கிருந்து பெறுவது, எங்கிருந்து பலமாக்குறதுன்றது கேள்வி இல்ல. இப்படி ஒரு கேள்வி உங்க முன்னாடி வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்மிடம் இருந்து ஐயா. பிரபஞ்சம் தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் பிரபஞ்சம். இல்ல அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் எழுதணும்னா, நம்பிக்கையை எங்கிருந்தும் பெற வேண்டியதில்லை. நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பிரபஞ்சம் நம்மிடம் வழங்கி இருக்கின்றது. சரில, அப்போ நமக்கு தேவையான நம்பிக்கை எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கின்றது. உள்ள இருக்கிற நம்பிக்கை நீங்க எடுத்து பயன்படுத்த போறீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் சொன்னானு நம்பிக்கை எவரும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஏன்னா அந்த அவசியமே கிடையாது. காரணம் என்ன, உங்களுக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உங்களுக்குள்ள வச்சாச்சு. ஐயா, நம்ம பூமியில தயார் பண்ற எந்த பொருளுக்காது ரா மெட்டீரியல வேற ஒரு கிரகத்துக்கு போய் எடுத்துட்டு வருமா? இல்லை. எல்லாம் எங்க இருக்குது? இங்கே பூமிக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? பூமிக்கு மேல தேவைப்படுற அத்தனை பொருளும் எங்க இருக்குன்னா பூமிக்குள்ள இருந்து எடுத்ததுதான். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எவ்வளவு தேவையோ நம்பிக்கை, அது எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ளதான் எடுக்கணும். அப்ப உங்களுக்குள்ளதான் இருக்குது. வெளியில யாருக்கிட்டையும் நம்ம தேட வேண்டியதே கிடையாது. எப்படி பூமிங்கிற ஒரு கிரகத்துக்கு வெளி கிரகத்துல இருந்து பொருட்கள் தேவையில்லையோ, அதே போலத்தான் ஒரு மனிதனுக்கு வெளியே வேற மற்றவங்களுடைய நம்பிக்கை தேவையில்லை. அவனுக்கு தேவையான நம்பிக்கை எல்லாம் அவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கேள்வி கேட்டா இதுதான் பதில்னு எனக்கு தெரியுது. இப்ப இதுதான் பதில் உங்களுக்கும் தெரியணும் இல்லையா?
அப்ப அதுல நம்ம எல்லாரும் ஒன்ன போல மாறணும்னா அதை ஒரு கேள்வி பதில் வடிவில மாத்தி எப்படி இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் வந்து கொஸ்டின் பேங்க் போடுறோம்ல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேங்க் போட போறோம் நம்ம. அவ்வளவுதான். நம்பிக்கை அப்படின்ற கொஸ்டின் பேங்க் கலைச்செல்வன் ஐயா போட போறாரு. எண்ணிக்கை அப்படின்றதுக்கான வினாவிடை புத்தகம் வேலுமுதன் ஐயா போட போறாங்க. அவ்வளவுதான். அதுல என்னன்னா நம்பிக்கை சம்பந்தமா யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள ஆன்சர் இருக்கணும்ன்ற. அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லனாலும் எடுத்து வச்சு பதில் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரிதல் ஏற்பட்டுருங்கிறேன். புரிஞ்சுங்களா ஐயா? நன்றிங்க. மணி 6:30 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அருணகிரி ஐயா அங்க வந்துடுறீங்களா? அப்படியே நான் உங்களை ஹோஸ்டா மாத்தி விட்டுறேன். நீங்க யூடியூப்ல அப்படியே லிங்க் பண்ணிடுங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அருணகிரி சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. சார் யூடியூப்ல எப்படி லிங்க் பண்றதுன்னு தெரியாது, பட் நான் இப்போ உடனே அங்க வந்துடுறேன். சரி ஓகே. அப்ப நான் யூடியூப்ல நான் லிங்க் பண்ணிடுறேன். நீங்க அங்க உடனே வந்துருங்க. அதை வந்துடுறேன் சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மீண்டும் நாளைக்கு காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. நன்றி.